சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. அநேக நேரங்களில் நம்ம திட்டப்படி வாழ்க்கை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் எப்போவுமே மனசில் ஒரு ஆழமான எண்ணம் இருக்கணும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன ஆனாலும் அவருடைய அனுமதியோடு தான் நடக்கு. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே வாழ்க்கையிலே சகலமும் நன்மையாகவே நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தீமையான காரியங்கள், நம்முடைய பார்வையில் தீமையாய் காணப்படுகிற காரியங்கள் கூட நடக்காது. எப்போ அப்படின்னா, என் வாழ்க்கையின் முழு கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கு. அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானவங்க, நீங்கள் ரொம்ப அழகானவங்க, நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? நாம் கவலைப்படுவதை தேவன் விரும்புவது இல்லை. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன் சாதாரணமானவர்கள் அல்ல அப்படின்னா, நமக்குள்ளே அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஒரு பவர் என்ன செய்யுது. ஆமாம் இல்லையா? நம்ம இப்போ தனியாளாக இல்லை. ஏன் தனியாளாக இல்லை அப்படின்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற, வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற, அப்படின்னா நமக்குள்ளே வேலை செய்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பவர். நான் போன வாரம் 12 லட்சத்தில் பேசுகிறேன் நினைக்கிறேன். நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், நாம் அசாதாரணமானவர்கள், நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. சாதாரண மனிதர்களைப் போல நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம். வசனத்தில் வாசிக்கிறோம், கட்டாத பட்டணத்தையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை 1, உனக்கு பாக்கியம் நன்மையும் 2. நல்லது, கைகளின் பிரயாசத்தையும் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லை, நாம் கட்டாத பட்டணத்தையும் நடாத திராட்சை தோட்டத்தை. அப்படியானா நம்ம எவ்வளவு உழைப்பை போட்டிருக்கோமோ அந்த உழைப்பை விட பன்மடங்கு சொல்லுதவங்களுக்கு மட்டும் அதிகம். வரலையா சொல்லாமா? அதுதான் நம்ம பிரயாசப்படாததை நாம் சாப்பிடுவோம். அப்படின்னா நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ உழைப்புக்கேற்ற பலனையும் பெற்றுக்கொள்கிறோம். அதை விட ஒரு படி. இப்போ ஜோஸ்வா காலேஜ் படிக்கான், சார்லஸ் பரீட்சை எழுதுறான். 100 மார்க்குக்கு 35 எடுத்தா போதும். அவன் நல்லா படிக்கான், அவன் நல்லா என்ன செய்கிறான், படிக்கான். ஆனால் அவனுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்க. ஆனாலும் படிக்கான், ரொம்ப கடினமாக படித்து தான் இப்போ நிறைய மார்க் நினைச்சிருக்கான், எடுத்திருக்கான். அவன் நல்லா படிக்கான். என்ன வச்சிருக்கீங்க எல்லாரும்? நல்லா படிக்கான். அவனுக்கு தெரியுது நம்ம 40 மார்க் தான் எடுப்போம்னு. ஆனால் மார்க் பார்த்தா 60 என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. ஏன் 60 வந்திருக்குன்னா, இவன் கைகளின் பிரயாசம் 40 வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா ஏன் வந்திருக்குன்னா இவன் பிரயாசப்பட்டிருக்கான். அந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. என் பிள்ளை இந்த பிரயாசப்படுதாம்னா இதை விட அதிகம் தான் அவனுக்கு என்ன செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்றால், நம்முடைய பிரயாசத்திற்கும் அதிகமானவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு நான் ஆவேன்னு நினச்சி பார்க்கல, இவ்வளவு ஆசீர்வாதம் வரும்னு. சவுண்டை குறைச்சிங்க. இவ்வளவு ஆசீர்வாதம் வரும்ட்டு நினச்சி பார்க்கல. இப்படியெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற காரியங்களை தேவன் யாருக்கு செய்கிறார்னா, நம்மை மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான மனிதர்களுக்கு. வரலையா சொல்லாமா? நான் அடிக்கடி சொல்கிறது அதான், நமக்குள்ள எப்போவுமே ஒரு பெருமை இருக்கணும். ஒரு பெருமை இருக்கணும். என்ன பெருமை? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஏன் நான் நினைச்சோம்னா, இப்போ சார்ஸ் பதர் ரசிக்கப்படாத ஒரு நபர்னு வச்சுக்கலாம். அவர் என்கிட்ட பிரச்சனை பண்ணுதாரு, நான் நினைச்சோம்னா அவரை உண்டு இல்லைன்னு ஆனால் ஆக்க மாட்டேன். ஏன் ஆக்க மாட்டேன்? ஆக்குவதற்கான வல்லமை இடத்துல உண்டு. நான் அவரை குறித்து ஆண்டவரிடத்தில் வருத்தப்படுவேன், ஆனால் ஆண்டவர் அவரை சும்மா விட மாட்டார். வரலையா சொல்லாமா? ஆனால் அவருக்கு எதிராக ஜெபம் பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன சொல்கிறோம்னா, மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை விட வல்லமை வாய்ந்தவர்கள் நாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கூட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நான் அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பாருங்க. நம்முடைய சிந்தனையே எப்படி தான் இருக்கணும். நம்முடைய சிந்தனை எல்லாம் சிரிச்ச மாதிரிக்கே பார்க்கிங்க. நம்முடைய சிந்தனையை எப்படி இருக்கணும்னா, சாதாரணமான சிந்தனையா இருக்கக்கூடாது. நம்முடைய திட்டங்களும் சாதாரணமானதாய் இருக்கக்கூடாது. நம்முடைய எதிர்கால நோக்கங்களும் சாதாரணமானதாய் இருக்கக்கூடாது. மனுஷன் எப்பவுமே எப்படி யோசிப்பான் அப்படின்னா, நம்மளால எதை முடியுமோ அதுதான் என்ன செய்வோம், யோசிப்போம். அப்படி இல்லை, ஆண்டவரால் எதை செய்ய முடியும், ஆண்டவரால எதை செய்ய முடியும். அப்படின்னா பாருங்க, என் சிந்தனையை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். லூக்கா 1:34-37 வரைக்கும் வாசிப்போமானால், அங்கே மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வயிற்றுல ஒரு பிள்ளை என்ன செய்ய போகுது சொல்லுங்க, நீங்க பதில் பேசிக்கிட்டே இருங்க. வயிற்றுல என்ன பிறக்க போகுதுன்னா பிள்ளை தானே பிறக்கும்.
லூக்கா 1:34-37 வரைக்கும் பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை ஒரு அலையிலியா சொல்லலாமா? அப்படியே இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு தேவதூதன் மூலமாய், உன் வயிற்றுல நீ கல்யாணமே முடிக்கல இன்னும், ஆனா வயிற்றுல என்ன உண்டாகும், குழந்தை உண்டாகும். உடனே இவா சொல்றா, மரியாள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி, எனக்கு தான் கல்யாணமே ஆகல, எப்படி இது நடக்கும்? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன், என்னது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உடனே தேவதூதன் சொல்றாரு, அது நடக்காத விஷயம்தான், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து நிழலிடும் போது உனக்கு பிள்ளை என்ன செய்யும்? முதல்ல மரியா சொல்றாங்க, இது எப்படி ஆகும். இது எப்படிப்பட்ட மனநிலைன்னா, சாதாரண மனிதன் யோசிக்கிற மாதிரி யோசிச்சா அது நடக்க முடியாது, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் தேவதூதன் சொல்றான், இது சாதாரண மனநிலை. ஆனால் அசாதாரண மனநிலை என்ன, எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வரும் பொழுது நடக்கவே நடக்காத இந்த விஷயம் நிச்சயம் நடக்கும். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இனி எங்கே நடக்க போகுது, இனி எங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்க போகுது, சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கு, அதனால உங்களுக்கு எதுவும் தேவையில்லை நினைக்கிறேன். எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஆனா அதை விட பெரிய காரியம் நடக்கும் எப்பனா, நான் அசாதாரணமானவன்கிற சிந்தனை நமக்குள்ளே இருக்கும் பொழுது. மரியாள் பாருங்க, தேவதூதன் சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, இல்ல புருஷன் அறியன்னு சொல்றாங்க. அடுத்த தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வந்து நிலையிடும் பொழுது நீ என்ன செய்வீங்க, கர்ப்பவதி ஆவாய்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இதோ. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர்கிட்ட தன்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முழுமையுமாய் தேவனிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. பாருங்க, என்னைய பொறுத்தவரையில் வேதாகமத்திலேயே ஒரு தைரியமான ஒரு முடிவெடுத்த ஆள்னா யாராக தான் இருக்கணும்? மோசே மாதிரி சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நமக்கு இது சீர்படாது, நீங்கள் என்ன செய்யுங்க, வேற ஆளை பார்த்துக்கோங்க, நமக்கு இதுக்கும் சீர்படாது, எனக்கு இப்போ தான் ஏற்கனவே பேசி முடிச்சிருக்கு, அடுத்த ஒரு சில மாதத்தில் என்ன நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது, நான் எப்படி யோசைப்பட்ட சொல்லுவேன், நான் எப்படி அம்மா அப்பாட்ட சொல்லுவேன், நான் சுற்றி இருக்கிறவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், எதையும் நினைக்கவில்லை. நான் ஆண்டவருக்கு அடிமை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் இப்படிப்பட்ட காரியங்களும் அசாதாரண மாணவிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, மார்க் 5:35 42 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜெப ஆலயத்தின் தலைவன் அவனுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அவன் என்ன செஞ்சிருக்காமனா, ஏசப்பாவை தேடி வந்திருக்கான். ஏசப்பாட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே என் மகா இந்த மாதிரி என்ன ஆயிட்டு, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, என் மகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஜோம் பண்ணணும். இப்படி ஜோம் பண்ணணும்னு அவன் வந்து நிற்கிற நேரத்துக்கு இன்னொரு சம்பவம் அங்கே என்ன செஞ்சிருச்சு. அது என்ன சம்பவம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுது உங்களுக்கு 500 ரூபா பரிசு. 10 எண்ணதுக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10 பெரும்பாடு 10 முடிஞ்சிச்சு. உடனே சொல்லணும். இந்த சம்பவம் நடக்கும்போது இவன் ஜோம் பண்ணதுக்கு என்ன செய்யறான், அவன் மகளுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. அந்த நேரத்தில் இவன் ஜோம் பண்ணதுக்கு நிற்கான். அந்த நேரத்தில் இன்னொருத்தி என்ன செஞ்சுட்டான்னா, இயேசுவை என்ன செஞ்சுட்டா, தொட்டா. 1000 பேர் தொட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கேப்ல இவ விசுவாசத்தோடு தொட்டா. பாருங்க, வல்லமை இவரிடத்துல இருந்து புறப்பட்டு போனதை தெரிஞ்ச உடனே இவர் அங்கனக்குள்ள கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு டைம் என்ன செஞ்சுட்டாரு, டைம் கொஞ்சம் ஜெபாலய தலைவனுடைய பார்வையில் டைம் வேஸ்ட் ஆகுது. உடனே இந்த சமாச்சாரங்கள்லாம் முடிஞ்ச பிறகு ஜெபாலய தலைவன் கூட வந்த மற்றவங்க சொல்றாங்க, ஓ மகா என்ன செஞ்சுட்டா, செத்து போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். 35 வசனத்தில் வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்த. அப்பனா பாருங்க, இவன் அவ்வளவு கெஞ்சி அவர் என்ன செய்யறான், அவ்வளவு கெஞ்சி நினைச்சான். அவரை கூப்பிடுறா, எப்படியாச்சும் என் வீட்டுக்கு வந்து என் மகளை சுகமாக்குங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். வீட்டுல இருந்து வந்தவங்க சொல்லுதாங்க, மகா என்ன செஞ்சுட்டா, அவுட் ஆயிட்டு. அதனால ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீங்க. அடுத்த வசனம் வாசிங்க 36. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே, கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா யாராச்சு?
ம் ஆ போதும். அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, எல்லாரும் சொல்லுதாங்க பிள்ளை மரிச்சிட்டா போதகர் என்ன செய்ய வேண்டாம். இது எப்படிப்பட்ட மனதுன்னா சாதாரணமான மனசு. உடம்பு சௌரியம் இல்லை, சோமனம் வந்தோம், அவர் வந்தால் உடம்பு என்ன ஆயிருக்கும், சௌரியம் ஆயிருக்கும். ஆனால் இப்போ அவள் என்ன ஆயிட்டா, செத்து போயிட்டா. இனி இயேசுவே வந்தாலும் என்ன செய்ய முடியாது. நிறைய பேருக்கு என்னன்னா, நீ ஆண்டவரே இறங்கி வந்தாலும் இந்த காரியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இனி இயேசுவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படிங்காங்க. இது எப்படிப்பட்ட மூளைனா சாதாரண மூளை, சாதாரண மனிதன் யோசிக்கிற விதத்தில். அதான் நான் சொல்கிறேன், நம்ம யோசிக்கிற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சாதாரண மனிதன் யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அசாதாரண மனிதன் யோசிக்கிற மாதிரி சாதாரண மனிதன் யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடைய ஒருவன் யோசிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இன்னைக்கு நீங்கள் நான் யோசிக்கணும். அப்பனா செத்துட்டா போதகர் வர வேண்டாங்கிறது சாதாரண மனசு. ஆனால் இவர் சொல்றாரு, அவர் செத்தாலும் பரவாயில்ல, நான் வாரேன், அவ தூங்கிட்டு தான். இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனசு. அல்லேலூயா சொல்லாமா? சிந்தனை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை. இது இப்படி நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலும், எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும், நம்முடைய மனசுலே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசணும், இல்லை இது நமக்கு சாதகமாய்த்தான் முடியும். அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சிந்தனையை மாற்றுங்க. சாதாரண மனுஷன் மாதிரி சிந்திக்காதீங்க, மனுஷன் மாதிரியே சிந்திக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷன் மாதிரியே சிந்திக்காதீங்க. ஒரு ஆண்டவர் எப்படி சிந்திப்பாரோ சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி சிந்திப்பாரோ அப்படி சிந்திங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நம்முடைய சிந்தனைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் மாறும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்வுகளிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதே போல பாருங்க, சாதாரண மனுஷன் பயப்படுற மாதிரி நம்ம பயப்பட. இப்போ நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம், மறுபடியும் கொரோனா என்ன செய்யுது, பரவுது. ஆமாம் இல்லையா? தென்காசி மாவட்டத்தில் 127 பேருக்கு கொரோனா அப்படின்னு தகவல் வந்துச்சுன்னா எல்லோரும் நினைஞ்சிருவீங்க. அல்லது கழுகுமலையில் பேரூராட்சி தானே இது, ஆமாம், கழுகுமலை பேரூராட்சியில் 150 பேருக்கு கொரோனா வந்துருச்சுன்னா அடுத்து எல்லாரும் என்ன போட வேண்டியதான், மாஸ்க் போடக்கூடாதுன்னு சொல்ல. நீங்கள் 10 மாதத்துக்கு நாள் நினைச்சிங்க போட்டுக்கோங்க, ஆனால் ஆண்டவர் காப்பாற்றினா தான் உண்டு. பார்த்து மாஸ்க் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். என்னன்னா பயம். இந்த வியாதி நிறைய பேர் என்ன செஞ்சிருச்சு, ஏற்கனவே கொண்டு போயிடுச்சு. பெரிய பெரிய ஆட்கள், பலசாலிகள், சுகமாக இருந்தவங்களாம் செத்து போயிட்டாங்க, ஊழியக்காரங்களாம் இறந்து போனாங்க. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் வருது பாருங்க. அந்த பயம் ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு வரக்கூடாது. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு வயசு என்ன உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க. சிலர் 27ங்கிங்க, அவங்க 28ங்கிங்க, 30ங்கிங்க. நீங்கள்லாம் உங்களெல்லாம் கெட்டி அக்கினியிலே போட வேண்டும். ஏன் போட வேண்டும் அப்படின்னா, நீங்கள் என் பிரசங்கத்தை என்ன செய்யலை, கவனிக்கலை. என்ன கவனிக்கலை? பிளஸி கரெக்டாக சொல்லுதாப்புல, எனக்கு வயசு எப்போவுமே 25 தான். இன்னைக்கு 25 தான், 2035 25 தான், 2065 25 தான், 2100 ஆனாலும் எனக்கு என்ன தான் 25 தான். சிலர் தான் கவனிச்சிருக்கீங்க, சிலர் 30, 28, 27ங்கிங்க. உங்களெல்லாம் நான் ஆண்டவராக இருந்தோம்னா சுட்டரிச்சிருப்பேன். ஏன்னா பிரசங்கத்தை கேட்காதனால, வயசை மாற்றி சொன்னதுக்காக இல்லை, பிரசங்கத்தை மைண்டில் வைக்காதனால. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், 25 வயசு ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த பூமியிலே நான் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கு. ஆண்டவர் என் மூலமாய் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு. நான் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு. என் குடும்பத்துக்காய் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு. என்னை சார்ந்து சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்காய் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு. அப்படிங்கும் பொழுது திடீர்னு ஆண்டவர் என்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு போக போறது இல்லை. அப்படின்னா கொரோனா வைரஸ் என்ன, நிலநடுக்கமே வந்தாலும், யுத்தங்களே வந்தாலும், கடல் சீற்றமே வந்தாலும், பேராபத்து வந்தாலும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் முடியாதுன்னா, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் முன்பதாக என்னை இந்த சரீரத்திலிருந்து எடுப்பது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் வயசு தான், ரொம்ப கம்மியான வயசு, திடீர்னு இறந்துட்டாரு. அவருக்கு இவ்வளவு கடமைகள் இருந்துச்சு, ஆனால் இப்படி இறந்துட்டாருன்னு புறஜாதிகளை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஒரு ஆணுடைய பிள்ளையை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. வெற்ற படுக்கையில் படுத்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு டாட்டா போட்டுட்டு தான் நீங்களாம் என்ன செய்யணும். நான் அப்பவும் போக மாட்டேன், அதனால தான் நீங்கள் சொல்லுவேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போகணும். அப்படியானா ஏன் இதை சொல்கிறோம்னா,
சாதாரண மனுஷன் பயப்படுற மாதிரி மரண பயமோ வியாதியை குறித்த பயமோ அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ ஆவியை பெற்ற நமக்குள் இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, கோலியாத்தை பார்த்து ஊரே பயப்படுது. கோலியாத்தை பார்த்து ஊரே பயப்படுது. சவுல் ராஜா வந்து எப்படிப்பட்ட ஆள்? சாதாரணமான ஆள் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களிலேயே அவன் எப்படிப்பட்ட ஆள்? இப்போ நான் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. சவுலை குறித்து சொல்லும் பொழுது அவன் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் உண்டு. இஸ்ரேல் ஜனங்களிலேயே அவன் தான். டைம் முடிஞ்சு உடனே சொல்லணும். நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்த உடனே எல்லார் கையும் வந்துருச்சு. இப்படி ஒரு 10 பேர் கையாச்சும் வந்துருச்சு. இருக்கிறதுலே சவுல் தான் யாரு? உயரமான ஆளு. பாருங்க, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கிறாரு, எல்லாவனும் சவுல் கழுத்து இங்க இது பாரு என்னது தோளுக்கு கீழே தான் நினைச்சுக்கிறான் இருக்கு. அப்பனா எல்லாத்தையும் விட சவுல் உயரமான ஆளு. அந்த உயரமான ஆளே கோலியாத்தை பார்த்து நினைச்சிட்டாரு. தன்னால் அரண்டு போய் கோலியாத்து எத்தனை நாள் வந்து அவயம் போடுதான்? எத்தனை நாள்? 40 நாள். வரலையா சொல்லாமா? 40 நாள் வந்து சொல்லுதான், உங்களை எவனுக்காவது தைரியம் இருந்தா ஒருத்தன் என் கூட என்ன செய்யுங்க, சண்டைக்கு வாங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்த நாட்டுக்காரங்க எல்லாரும் என்ன ஆயிருவோம். இப்போ இதை தாவீது இதை பார்க்குறான். தாவீதுக்கு பொறுக்க முடியல. தாவீதுக்கு கோபம் வருது. இந்த கோமலை இவனுங்களுக்கு என்ன செய்யலை. இவங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றிக்கணும். பாருங்க, அதான் சாதாரண மனிதர்களுடைய என்ன ஓட்டம். பயப்படுவார்கள். ஆனால் அசாதாரண மனிதர்கள் தங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை கோலியாத்தை போல் இருந்தாலும் பயம் என்ன செய்யாது, இருக்காது. பாருங்க, தாவீது கோலியாத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் கூட நீ ஏன் சண்டை போட வார? மாதவன் மாதவன் சொல்லுதான். அதான் நம்ம அவங்க அம்மாட்ட நேற்று சொன்னேன். மாதவன் தனியாக ஒரு பைபிள் என்ன செய்யலாம், எழுதலாம். ஏன்னா அவன் ஒரு கேள்வி கொட்டோம்னா அவன் ஒரு புது கதை என்ன செய்தான் சொல்லுதான். அதான் தாவீது என்ன சொன்னா அவனு கேட்டால் அவன் சொல்லுதான், நீ ஏன் என் கூட சண்டை போட வார அப்படிங்க. பொம்மை படத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, கோலியாத்து சொல்கிறான், நீ தடியோடும் கல்லோடும் வருவதுக்கு நான் என்ன நாயா? இவன் சொல்கிறான், உன்னை என்னைக்கு அடித்து உரிச்சு உன் சரீரத்தை என்ன செய்ய போகிறேன், ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன செய்ய போகிறேன், ஆகாயத்து பறவைகளும் விலங்குகளும் உடம்ப சாப்பிட போகுது. அப்போ நான் இவன் சிறிய குள்ளமானவன். கோலியாத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி உயரம். இவன் ரொம்ப அதில் பாதிக்கு தான் அவன் இருந்திருப்பான். ரொம்ப இளைஞன். பட்டயங்களையும் கேடகத்தையும் மாட்டி பார்த்தா அதை மாட்ட முடியலை. ஆனால் உள்ள எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? வெளியே பார்க்கறதுக்கு வந்து தொழிஞ்ச ஆளுதான். ஆனா உள்ள அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு எவ்வித பயமும் இல்லாமல் அவனை வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட சாதாரண மனிதர்கள் பயப்படுவது போல நாம் பயப்பட கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரண மனுஷன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க கூடாது. சாதாரண மனுஷன் பயப்படுற மாதிரி பயப்படக்கூடாது. 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சாதாரண மனுஷன் பாவம் செய்கிற மாதிரி நாம் பாவம் செய்ய கூடாது. இந்த அல்பத்தனமான பாவத்தை செய்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் சாதாரண ஆட்கள் இல்லை. இதை போய் செய்யலாமா? இப்போ உங்களை பார்த்து அங்கே ரோட்டில் போய் உட்காந்துருங்க அப்படின்னு யாராச்சும் போய் உட்காருவீங்களா? ரோட்டில் போய் உட்காரலாமாயா? அல்லது இப்போ ஒரு மனித கழிவு கிடக்கு நீங்கள் நடந்து போகிற இடத்துல, அல்லது சாணி கிடக்கு, அதை பார்த்து சும்மா அப்படி மிதிச்சுட்டு போவீங்களா? கல்லை மிதிச்சுட்டு போகிற மாதிரி அதை பார்த்து நினைச்சுவோம், சி இது நம்ம சிலர் சிரிக்கிறத பார்த்தா நீங்கள் மிதிப்பீங்க போலைய. இதை என்ன செய்யக்கூடாது, அதை பார்த்த உடனே அதை அப்படி தாண்டுவோம் இப்படி தாண்டுவோம். ஒரு இடத்துக்காட்டி இப்போ காலை வைக்க போகிற நேரத்தில் யாராவது இப்போ என்னது சாணி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வோம், அது எப்படியாச்சும் தவண்டு புரண்டாச்சும் அதில் மேலே விழாமல் என்ன செஞ்சுருவோம். ஏன்னா அது நம்ம மேலே படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அந்த அசிங்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மிதிக்கக்கூடாது. வசனத்தில் வாசிக்கிறோம், தன்னை சிருஷ்டித்தவருடைய கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம இன்னொன்று என்னன்னா நம்ம தேவ சாயல் இருக்கிறோமா, அப்புறம் தேவனை தரித்திருக்கிறோம். கிறிஸ்துவை என்ன செஞ்சிருக்கிறோம், தரித்திருக்கிறோம். பாருங்க, ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுக்கு ஏத்தாப்புல என்ன செய்யணும், நடந்துக்கிடணும். உங்களுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு குடிச்சிட்டு ஒரு இடத்துல படுத்திருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த யூனிஃபார்முக்கு ஏத்தாப்புல நடந்துக்கணும். அப்போனா நம்ம கிறிஸ்துவை தரித்திருக்கிறோமா, அந்த எண்ணத்தோடு கூட இப்படிப்பட்ட பாவங்களை நான்
செய்யலாமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும், ஒரு சினிமா படமாக கூட இருக்கட்டும், இதை நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் தொழிஞ்ச ஆளு இல்லை. நான் இதை விட விளையேறப்பட்டவன். ஒரு 3 மணி நேரம், ஒரு 3.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் உட்கார்ந்து இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் சாதாரணமான ஆளு இல்லை. ஒரு அலையிலையா சொல்லாமா? அப்போ நான் அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது சாதாரண மனிதனை போல் பயப்படக்கூடாது, சாதாரண மனிதனை மாதிரி சிந்திக்கக்கூடாது, சாதாரண மனிதனை மாதிரி பாவம் செய்யக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்கக்கூடாது. அப்படி எல்லாம் கோரஸ் பாடினீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுக்கும் மகளுக்கு தான் இப்போ போட்டி, 2 பேரும் சேஞ்ச் சொல்லுதாங்க. சொல்லுங்க கடைசி. சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால நீங்க சாதாரணமானவர்கள் இல்லை. சத்தமா சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல, நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் சாதாரணமானவன் இல்லை. அப்படிங்க இல்லை அப்படின்னு மட்டும் கேட்க எனக்கு சொல்லுங்க. நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் மனுஷனே இல்லை, நான் மனிதனை விட ஒருபடி மேலானவன். நான் போன வாரம் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இல்லை? நாம் மனுஷனை விட ஒருபடி மேலே. நம்ம எல்லாம் சாதாரணப்பட்ட ஆட்களே கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருப்போம். ஏன் அப்படின்னா, நான் ஏன் ஞானத்தினால் அல்ல, ஏன் பலத்தினால் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் அப்படிப்பட்டவர். எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அதனால நான் என்ன இல்லை, சாதாரணமானவன் அல்ல. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருப்போம். எப்போவுமே திட்டம் பண்ணும் பொழுதும் ஆசைப்படும் போதும் கூட நம்ம தகுதிக்கு ஏற்ற ஆசைப்படக்கூடாது. நம்முடைய தகுதிக்கு ஏற்ற திட்டம் பண்ண வேண்டாம். ஜெபமும் நம்முடைய தகுதிக்கு ஏற்ற ஜெபம் பண்ண வேண்டாம். நம்முடைய எண்ணங்களுக்கும் மேலாய் ஜெபம் பண்ணிங்கன்னா அதுக்கும் மேலே அவர் என்ன செய்வார்? ஏன்னா நம்ம ஜெபிக்கிறதையே அவர் ஏற்கனவே பண்ணுறது இல்லை. எப்படி பண்ணுறாங்கன்னா, ஜெபம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். அப்போ நம்ம பண்ணுறதே அதிகமாக பண்ணோம்னா அவர் என்ன செய்வார்? இன்னும் அதிகமாக தருவார். அதனால் சந்தோஷமாக இருப்போம். எப்போவுமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க. அவர் பார்த்துக்கொள்வார் நினச்சிட்டே இருங்க. அவர் சுகம் தருவார், அவர் விடுதலை ஆக்குவார், அவர் தேவைகளை சந்திப்பார் நினச்சிட்டே இருங்க. நிச்சயம் தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் அப்படி இருக்கிற இடங்களில் நாம் மேலும் நின்று ஜெபம் பண்ணலாம். தேவனுடைய வாழ்க்கையில் இம்மட்டும் செய்த கிருபைகளுக்கு